வெல்கம் டு எம்ஜி ட்ரேடர். ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்ல வர நான் நிறையா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 7 இயர் ஃபுல் டைம் ட்ரேடரு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சவுதி அரேபியாவும் துபாயும் போனவங்கலாம் ஃபுல் டைம் ட்ரேடர்ம்பாங்க. ஏன்னா ஃபுல் டைம் ட்ரேடருக்குன்னு ஒரு மரியாதை இல்லை. இப்போ இனிமேட்டு வந்து நான் பழசில் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. நான் ஓப்பன் பண்ணும்போது ரூல்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் போட்டாங்க. சேனல் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கே டிமோட்டிவேஷன் ஆயிடுச்சு, விட்டுட்டேன். அப்போ இந்த தடவை வந்து ஃபாரெக்ஸ் பற்றி போடுறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் போடுறதோட ஃபஸ்ட்டு வந்து அஸ்திவாரத்தை உண்டாக்குறதுக்கு பிசி, டேபிள், ட்ரேடர் கனெக்டர், ஃபாரெக்ஸு, பைனான்ஸு, அப்புறம் பை செல்லு, கேண்டில்ஸ்டிக் இதெல்லாம் போட்டுட்டு, ஆனால் வர்றவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து நான் பெரிய லெவலில் ஒரு எப்படின்னா ஒரு நாலேஜபிள் பிளாட்ஃபார்மாக கொண்டுட்டு போகிறேன். எனக்கு நாலேஜ் தான் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் வந்து இங்கே கிடையாது. ஜென்ரல் நாலேஜ் ஜிகே தான் இருக்குது, புரியுதுங்களா? ஜென்ரல் நாலேஜ் வச்சுலாம் பணம் சம்பாதிக்க முடியாது, இது ஊருக்கே தெரியும். அப்போ வந்து நான் பேசிக்லாம் கவர் பண்ணிடுறேன். இதை பார்க்குறவங்க பேசிக்லாம் கவர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு வந்துடுறோம், ஓகேவா? இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்த பிறகு கோல்டு தான் அதில் பெஸ்ட்டு. அதை விட்டால் பிட்காயின் பெஸ்ட்டு. பாக்கி வந்து அந்த லெவல் ஒரு ஃபெமிலியராக இல்லை நான் பார்த்த வரைக்கும், ஓகேவா? கோல்டு வந்து இதான் கோல்டு சார்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது. சரி, இப்போ வந்து கோல்டு சார்ட்ல ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்கும், பை செல் பட்டன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இப்படிதான் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கும், ஓகேவா? இதில் பை போட்டால் பை விழும், செல் போட்டால் செல் விழும். அதை நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பை போடுறோம். பை பட்டன் அழுத்திட்டோமா, இந்த ட்ரேட்ல போய் பார்த்தீங்கன்னா பை வந்து இங்கே விழுந்துட்டு இருக்கும். $33, $34 கோல்டு வந்து இப்போ பை போட்டுருக்கோம். இந்த லைனை இழுத்து கீழே வச்சா ஸ்டாப் லாஸ், இந்த லைனை இழுத்து மேலே வச்சா டார்கெட். பை போட்டா இங்கே எக்ஸிட் பண்ணா எக்ஸிட் ஆகிடும். செல் போட்டா இந்த லைனை இழுத்து மேலே வச்சா ஸ்டாப் லாஸ், கீழே வச்சா டார்கெட். தங்கத்தை வித்தா இறங்கினாதான் லாபம், நம்ம திருப்பி வாங்க போறோம். இதான் பை செல் பண்றது, ஓகேவா? இது வந்து பேசிக்ஸா நான் சொல்றது. இப்போ வந்து மல்டி ஆர்டர், இப்போ நான் வந்து செல்லுல மல்டி ஆர்டர் போடுறேன், நான் ஒன்று கேன்சல் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. போயிட்டு பல்க் ஆர்டர்ல போயிட்டு ஷோ க்ளோஸ், ஆல் ஆர்டர் கொடுத்தா ஆல் ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும். சரி, நான் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கல, இதுலேயே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸ்கிரிப்ட் வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த MT5 ஸ்கிரிப்ட் செக் பண்றது A to Z எல்லாமே நான் போட்டுடுறேன், MT5 இது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடர் காப்பி ட்ரேடிங், இதான் காப்பி ட்ரேடர் கனெக்டர்னு ஒரு வெப்சைட், இது வெப்சைட்ல இருக்கு. இது காப்பி ட்ரேடிங்னா இப்போ நம்ம அக்கௌண்ட்ல என்ட்ரி போட்டோம்னா இது அடுத்த அக்கௌண்ட்ல விழும், ஓகேவா? அது வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன். இப்போ நான் 2 அக்கௌண்ட் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே அக்கௌண்ட் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு இந்த இடத்துல இப்போ நான் 2 அக்கௌண்ட்டுக்கு தான் பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன், $10 $20. நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டீங்கன்னா இங்க 2 அக்கௌண்ட் ஆட் காட்டும். இதை அழுத்திட்டு MT5 ஐடி பாஸ்வேர்டு சர்வர்னு கொடுத்தா அப்படி 2 அக்கௌண்ட் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் காப்பி இந்த இடத்துக்கு உள்ள போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் எது, நம்ம எந்த அக்கௌண்ட்ல மாஸ்டர் அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை வச்சுட்டு காப்பி அக்கௌண்ட்ல பாக்கியை செட் பண்ணிடணும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல எல்லாத்தையும் பார்க்காதீங்க, மல்டிப்ளேல மட்டும் கிளிக் பண்ணி இங்க வந்து 100ன்னு போட்டா அங்க ஒரு லாட் போட்டா இங்க 1 விழும். 200ன்னு போட்டா இப்ப நீங்க வந்து இங்க ஒரு லாட் போட்டா இந்த 2 லாட் விழும் அந்த அக்கௌண்ட்டுக்கு. இதே போல எத்தனை அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு தேவைக்காக இருக்கிறதால, ஓகேவா? இதுதான் வந்து காப்பி ட்ரேடிங், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள், நிறைய மார்க்கெட் அது இது எக்கனாமிக் கேலண்டர்னு கொடுத்துருப்பாங்க, எது உள்ள போகாதீங்க. இதை பர்ச்சேசிங் பண்ணுங்க. டேஷ்போர்டில் ஃப்ரண்ட்லேயே கேட்கும் இந்த பர்ச்சேசிங்னு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இது எவ்வளோ கான்ஃபிகரேஷன் ஆகிடும். நம்ம அழகாக இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், காப்பி ட்ரேடிங்.
ஓகேவா? இதுக்கு மேல இது ரொம்ப சிம்பிள். போட்டு அத்தி இது உள்ள போங்க. 2 அக்கவுண்ட் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஆட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இதான் ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா, இப்ப நான் ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்என்எஸ் கிடையாது நம்ம ஊர்ல. இருந்தாலும் ஒரு இதுக்காக காட்டுறேன். அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த சர்வர், இவங்க சர்வர் என்னாவோ நெறைய புரோக்கர் இருக்கு. புரோக்கரும் நான் ரெஃபர் பண்றேன். என்கிட்ட பர்சனல் பண்ணீங்கன்னா, புரோக்கரும் நான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து சர்வர், அக்கவுண்ட் நம்பர், பாஸ்வேர்டு இது 3ம் கேட்கும் இதுல. கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கோங்க. இத பண்ணிட்டு காப்பில உள்ள போயிட்டு, இது உள்ள போயிட்டு சும்மா ஒரு பேர் டைட்டில் குடுத்துட்டு, எந்த அக்கவுண்ட் அடுத்த அக்கவுண்ட். ஓகேவா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல போயிட்டு மல்டிப்ளேய மட்டும் கிளிக் பண்ணுங்க. பாக்கி எதையும் பேலன்ஸ் பேஸ்டு இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட் இதே போல நீங்க எத்தனை அக்கவுண்ட் பர்ச்சேசிங் பண்ணாலும் அத்தனை அக்கவுண்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால வந்து இது நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட்டுக்கு காப்பி ட்ரேடிங் பண்ற சாஃப்ட்வேர் ட்ரேடர் கனெக்டரை எப்படி யூஸ் பண்றது, ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த MT5 பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன். அப்புறம் கோல்டு ஏன் பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோவா போட்டுடுறேன். அப்புறம் கேண்டில் ஸ்டிக்கு அது, அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன் இனிமேட்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு வேல்யூபிளான லைவ்ஸ் அண்டு எல்லாமே வரும். ஓகேவா? இனிமேட்டு ஏன்னா இதுக்கு வந்து நான் தனியா வந்து கொஞ்சம் அந்த மே 1லேருந்து கொஞ்சம் இதுக்கு தனி முயற்சி வந்து எடுக்க போறேன். அதுக்கு உண்டான வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. பக்காவா வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.